ஒரு குட்டி கதை. எறும்பும் புறாவும் ஒரு பந்தயம் ஒன்று வச்சாங்களாம். மலை அடிவாரத்திலிருந்து யார் அந்த உச்சியை ஃபஸ்ட்டாக அடைவாங்க அப்படிங்கிறது தான் அந்த பந்தயம். உடனே பந்தயம் வச்ச உடனே எறும்பும் புறாவும் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ புறா பறந்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த உச்சியை போய் அடைஞ்சிடுச்சான். உச்சியை அடைஞ்ச அந்த புறா அங்கேருந்து எறும்பை தேடி இருக்கு. எறும்பு மலையோட அடிவாரத்தில் ரொம்பவே கீழே ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சான். அங்கேருந்து பார்த்த புறா எறும்புக்கிட்ட சொன்னுச்சான், நான் தான் ஃபஸ்ட்டு உச்சி அடைஞ்சிருவேன்னு தெரியும் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு சொல்லியிருக்கு. உடனே இந்த எறும்பு விடாமுயற்சியில் அது பாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நடந்துச்சு. ஒரு நாள் அதோட இலக்கை அடைஞ்சிச்சு, உச்சியை அடைஞ்சிச்சு. உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த புறா கொஞ்ச நாளாக அந்த இடத்த விட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிருக்கு. இந்த எறும்பு அங்கேயே கீழேருந்து என்னென்ன சாப்பிட்டுச்சு, என்னென்ன சேகரிச்சிச்சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட முழு பலத்தையும் கொண்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு குட்டி வீடாகவே அங்கே கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் புறா இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புறா பார்த்துருக்கு, அதோட வீடே அங்கே இருந்திருக்கு. உடனே இந்த புறா கேட்டிருக்கு, இந்த பொருள்லாம் நீ எங்கே சேகரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொன்னுச்சான், நம்ம 2 பேரும் பந்தயம் வச்சுக்கிட்டோம், இந்த இலக்கை அடையணும் அப்படின்ட்டு, இங்கே வரணும் அப்படின்ட்டு. நீ மலை உச்சி அடையணுங்கிறதுனால என்ன இருக்குன்னு கூட பார்க்காம எடுத்த உடனே நீ பிளேஸை அடைஞ்சிட்ட 2 நிமிஷத்தில். நானும் இங்கே வரணும், போட்டி தான். பட் ஆனால் இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கிட்டேல்ல அந்த டைம். வரும்போது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்துட்டு வந்தேன். அதில் எனக்கு தேவையான ஃப்யூச்சருக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டே வந்தேன். இப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லுக்க நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, உச்சியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னுச்சான். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு அது மாணவ செல்வங்களானாலும் சரி, மற்றவங்களானாலும் சரி, இலக்கம் அடையணும் அப்படின்ன உடனே கண்ணை மூடிட்டு அந்த இலக்கை மட்டுமே நோக்கி ஓடாமல் கண்ணை திறந்து எப்படி அந்த இலக்கை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட சக்ஸஸே. இந்த கதை மூலமாக எல்லாத்துக்கும் புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே நம்ம ஒரு இலக்கு அடையணுங்கன்னு கண்ணை மூடிட்டு வேகமாக ஓடாமல் போகிற தடத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனாவே போதும். நம்ம ஃப்யூச்சர் என்ன பார்த்தோமோ அதை தான் அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம இலக்கு அடைய ஓடும் போதே நடுவில் இருக்கும். அதை சரிவர செஞ்சுட்டு போனாவே அதை முழுமையாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லுக்க பயன்படுத்த முடியும். நன்றி.